வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாபம் அண்ட் நட்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த டாப்பிக்கில் டைப் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். டைப் 1 நான் செஞ்சுட்டேன், அதில் உள்ள கணக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப் 2ல் உள்ள கணக்கு. இதில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு 13 டைப் இருக்குது. இதோட இந்த டாபிக் முடியுது. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம டைம் ஒன்று இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த டைப்பும் நம்ம பார்த்துறோம். ஏன்னா இது எல்லாமே ஸ்கோரிங் தான். ஸோ இதில் 1 மார்க்னாலும் ரொம்ப முக்கியம், விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்காக தான். ஸோ லாபம் இடத்துல டைப் 1 பார்த்துட்டோம். அடக்க விலை விற்ற விலை கொடுத்து லாபம் இல்லது நட்ட சதவீதம், கெயின் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இது ரெண்டுமே ஒன்று தான். அப்படி இல்லாட்டி லாஸ் பர்சன்டேஜ். அடக்க விலைனா காஸ்ட்டு ப்ரைஸு, விற்ற விலைனா செல்லிங் ப்ரைஸு இல்லாட்டி சோல்டு ப்ரைஸு. இதெல்லாம் கொடுத்து இந்த இது கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. இந்த 2 ஃபார்முலா அப்படி தான் செய்வோம். அதுக்கடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப் 2. டைப் 2ல் வந்து ஒரு 8 கணக்கு இருக்குது. அந்த 8 கணக்கையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அடக்க விலை லாபம் இல்லை நட்ட சதவீதம் கொடுத்து விற்ற விலை கேட்பாங்க. அதாவது காஸ்ட்டு ப்ரைஸு, கெயின் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அல்லது லாஸ் பர்சன்டேஜ், நட்ட சதவீதம், இது கொடுத்து விற்ற விலை கேட்பாங்க. ஸோ விற்றது எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா அப்படி தான் போடணும். அந்த ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் செய்யணும். இதில் ஒரு 8 கணக்கு இருக்குது. இந்த 8 கணக்கையும் நம்ம பார்த்துடலாம். இதான் டைப் 2. டைப் 2 லாபம் அண்ட் நட்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதில் 2வது டைப்பு. ஸோ அடக்க விலை லாபம் அல்லது நட்ட சதவீதம், இது கொடுத்து விற்ற விலை கேட்டால் என்ன பண்ணணும்னா இதுக்கும் ஒரு 2 ஃபார்முலா தான் இருக்குது. அந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அந்த 2 ஃபார்முலா அப்படியே 2 கணக்கு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து நீங்களே போட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான டைப் தான், பார்த்துடலாம். அடக்க விலைனா காஸ்ட்டு ப்ரைஸு, லாபம்னா ப்ராஃபிட் இல்லாட்டி கெயின் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க, நட்ட சதவீதம்னா லாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த 3ல் ஏதாச்சும் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ், விற்ற விலை கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கணக்குக்கு 2 ஃபார்முலா தான் இருக்குது. அது லாபமாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, நட்டமாக இருந்தால் ஒரு ஃபார்முலா. நட்டமாக இருந்தால் மைனஸ்னு இருக்கும், லாபமாக இருந்தால் ப்ளஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுதான் இது மேட்ரு. இங்கே அதிலே விற்ற விலை, சப்போஸ் அடக்க விலை கேட்டாங்கனாலும் இந்த ஃபார்முலா. ஸோ இதே தான், இதை மேலே போட்டிருக்கதை இதை கீழே போடுவோம், அவ்வளோதான். இங்கிட்டு விற்ற விலை, அடக்க விலை, இந்த இது மட்டும்தான் மாறும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ லாபம், இதுக்கான ப்ராஃபிட் இல்லாட்டி கெயின் பர்சன்டேஜ், இதுக்கான பர்சன்டேஜ் கிடையாது. இப்படி லாபமாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, விற்ற விலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 100 + லாபம் சதவீதம், லாப சதவீதம், இவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு அடக்க விலை. அடக்க விலை இப்படி போட்டு தான் விற்ற விலை கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒன்று, அடக்க விலை தெரிஞ்சால் தான் விற்ற விலை கண்டுபிடிக்க முடியும். கணக்கில் அடக்க விலை இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு அடக்க விலை தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா 100/100 + லாபம் பர்சன்டேஜ், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அங்கே கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ லாபம் கிடச்சிச்சுன்னு, அந்த பர்சன்டேஜ் இன்ட்டு விற்ற விலை. ஓகேயா, நமக்கு விற்ற விலை தெரிஞ்சால் அதை போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி தான் செய்யணும். ஸோ இதை தான் நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். செல்லிங் ப்ரைஸ் = 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு காஸ்ட்டு ப்ரைஸு. அப்படி இல்லைன்னா அடுத்து காஸ்ட்டு ப்ரைஸ் தெரியலைன்னா 100/100 + ப்ராஃபிட் பர்சன்ட் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ், இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதாவது இது இருந்தால் அது போடணும், அது இருந்தால் இது போடணும், தலைகீழாக போட்டுக்கணும். விற்ற விலைக்கு மேலே போடணும், அடக்க விலைக்கு கீழே போடணும். இதுதான் அசல். எப்போவுமே கீழே தான் இருக்கும். உண்மையான ஃபஸ்ட்டு ஒரு உருவான உண்மையான அசல் வந்து கீழே தான் இருக்கும். புதுசாக வர்றது தான் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது விற்ற விலை வந்து மேலே, அசல் வந்து கீழே, அடக்க விலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் அது, இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து நட்டத்துக்கு பார்க்க போகிறோம். நட்டத்துக்கும் அதே மாதிரி தான். இங்கே ப்ளஸ் போட்டு லாபம்னு போட்டிருப்பீங்க, இங்கே மைனஸ் போட்டு நட்டன்னு போட்டிருப்பீங்க. அதே தான். விற்ற விலை = 100 - நட்ட பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு அடக்க விலை. அதிலே அடக்க விலை கண்டுபிடிக்கணும்னா 100/100 - நட்டம் பர்சன்டேஜ் இன்ட்டு விற்ற விலை. விற்ற விலை செல்லிங் ப்ரைஸு, நட்டத்துக்கு லாஸ் பர்சன்டேஜ், இதுக்கு சிபினா காஸ்ட் ப்ரைஸு. ஸோ இதே தான். உங்களுக்கு இந்த ஃபார்முலா பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ஃபார்முலா தான், லாபத்துக்கு என்ன நட்டத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம கணக்கு பார்த்துடலாம், வரிசை சம்ஸ் பார்த்துடலாம். மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த 5% நட்டம் எவ்வளோ ஆச்சு அதை கண்டுபிடிச்சாலே லாபத்தை அதோட அதை ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் இது.
அதாவது ஒரு சைக்கிள் கடைக்காரர் வந்து 4275க்கு சைக்கிளை விற்றுருக்காரு. அதனால விற்றனால அவருக்கு 5% நட்டமாயிடுச்சு. ஸோ 5% லாபம் வேணால் என்ன ரேட்டுக்கு விற்கணும்னு கேட்குறாங்க. ஸோ அவர் 5% மொத்த அடக்க விலையிலேருந்து 5% குறைச்சி விற்றுருக்காரு. அந்த 5% அடுத்து கூட்டிட்டோன்னா மொத்த விலையோட அடக்க விலையில் கூட்டிட்டோன்னா அதான் ஆன்சரு. ஸோ கணக்கு பார்த்துடலாம். A shopkeeper sells a bicycle for rupees 4,275 and makes a loss of 5%. At what price should he sell the bicycle if he wants to make profit of 5%? 5% நட்டத்தில் 4275க்கு விற்றுருக்காரு. 5% லாபம் வேணால் எந்த இதுக்கு விற்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இது. ஸோ விற்ற விலை = 4275, நட்டம் வந்து 5%. அப்போ நான் அடக்க விலை ஃபஸ்ட்டு தெரியணும். நமக்கு அடக்க விலை தெரிஞ்சால் தான் அந்த 5% என்னென்னு கண்டுபிடிச்சி 5% அடக்க விலை கண்டுபிடிச்சோன்னா அந்த அடக்க விலையிலேருந்து இந்த இதை கழிச்சோன்னா 5% நட்டம் கிடச்சிடும். அந்த 5% நட்ட தொகையை அடக்க விலையோடு கூட்டணுன்னா 5% லாபத்துக்கான விற்கிற அமௌண்ட் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நட்டமாக இருக்குது. அப்போனா நமக்கு வந்து விற்ற விலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து தெரியணும். அதான் நட்டனா மைனஸ் தான் போடும். ஸோ 100 மைனஸ் நட்டம் %/100 இன்ட்டு அடக்க விலை. நமக்கு இந்த இடத்துல விற்ற விலை கொடுத்துட்டாங்க. ஸோ விற்ற விலை இருக்குது, விற்ற விலை தெரியும், அடக்க விலை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது விற்ற விலை வந்து 4275க்கு விற்றுருக்காரு. 100 மைனஸ் 5னா 95ன்னு வரும். 95/100 இன்ட்டு அடக்க விலைன்னு இருக்கும். அதுக்கடுத்து இங்கிட்ட நம்ம அடக்க விலை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு இதாக அங்கிட்டு மாற்றணும். இங்கிட்டு வகுக்கிறது இங்கிட்டு போனால் பெருக்கும். ஸோ இந்த இது இங்கிட்டு போகும். இது 95 இருக்கும். 95 இன்ட்டு அடக்க விலை. அதுக்கப்புறம் அடக்க விலை = இங்கிட்டு பெருக்கிறது இங்கிட்டு போகும்போது வகுக்கும். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாறும்போது இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 4500ன்னு வரும். 95 4 45 45 வரும். இதை சால்வ் பண்ணால் 45 வரும். தர்ஃபோர் 4500 தான் அடக்க விலை. அடக்க விலை தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவர் விற்ற விலையை கண்டுபிடிக்கணும். 5% லாபத்துக்கு விற்பாரா? ஸோ 5% லாபத்துக்கு கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு சிம்பிள், நீங்கள் இந்த இடத்துலேயே முடிச்சிடலாம். 4500 இருக்கா, 4500லேருந்து 4275 கழிச்சிங்க வச்சுக்கோங்களேன். 225 தான் வரும். ஆமாம், 225 தான் அந்த 5% நட்டம் வரும். அதை இதோட கூட்டினீங்கன்னா 4225 தான் ஆன்சரு. ஆனால் ஃபார்முலா படி நான் சொல்லிக் கொடுக்குறதுனால விற்ற விலை கண்டுபிடிக்கணும். அப்போனா விற்ற விலை வந்து 100 + லாபம் 5%. ஸோ லாப % 5%/100 இன்ட்டு அடக்க விலை. அடக்க விலை வந்து 4500 தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த 4500. ஸோ இது 105/100 இன்ட்டு 4500. ஒரு 0 2 0க்கு 2 0 105 இன்ட்டு 45 4225. ஸோ இதுதான் விற்ற விலை. தர்ஃபோர் அவர் 5% லாபத்திற்கு விற்றால் 4225க்கு விற்பார். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இது எக்ஸாமில் வந்து இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் எடுங்க. 4500ன்னு எடுப்போம். 4500 மொத்தம் 100% தான் 4500. அதில் 5% எவ்வளோன்னு பார்ப்போம். 5% பார்க்கும்போது 2 0க்கு 2 0 5 45 225 இதுதான் அந்த 5% தொகை. 4500ல் 5% தொகை வந்து 2205. இந்த 2205 4500லேருந்து கழிச்சோன்னா 4275 வருதா? ஸோ நட்டமான தொகை வருது. கணக்கில் கொடுத்து தான் அந்த நட்டமான தொகை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ சொன்னது அப்போ பார்க்கும்போது அப்போ இது அடக்க விலையோட கூட்டினா ஆன்சர் வந்துடும்ல. ஸோ அப்போ அதோட கூட்டினா 4225ன்னு வந்துடுது. இவ்வளோ தான். அப்படி இல்லைன்னா இன்னொரு இது சொல்லித்தரேன். 95%, அதாவது 5% நட்டமாக இருக்குது. அந்த 95% தான் 4275. அப்போனா 105% என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா 5% லாபம் வேணும். அப்போனா 105% மாறும். அந்த தொகை தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 95 105 அதாவது இந்த 95 கீழே போடணும், 105 மேலே போடணும். ஏன்னா 105 தான் நமக்கு தேவை. ஸோ என்ன கொஸ்டினோ அதை தான் எப்போவுமே மேலே போடணும். என்ன இருக்கோ அதை தான் எப்போவுமே கீழே போடணும். அசலை எப்போவுமே கீழே தான் இருக்கும். உண்மை எப்போவுமே கீழே தான் இருக்கும். ஆனால் கடைசியில் தான் அதான் வின் பண்ணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உண்மையான இந்த இதை வந்து வேல்யூ கொடுத்ததை வந்து கீழே வச்சுக்கணும். வச்சுட்டு 4275 இந்த மதிப்பு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த மதிப்பு எங்கிட்ட வச்சுட்டு ஈக்குவல் போட்டு சால்வ் பண்ணி வச்சுக்கோங்களேன். 19 5 95 21 5 105 ஒரு 19 19 225 19 4275. ஸோ ஈக்குவல் டு 21 × 225 4725. இப்படியும் செய்யலாம். ஸோ 3 மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன். 4 மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன். திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன்.
அவர் வந்து சைக்கிளை வந்து 4275க்கு விற்றுருக்காரு. அதனால லாஸ் வந்து 5% ஆயிருக்கு. ஆனால் அவர் 5% லாபத்துக்கு விற்கணும்னா என்னென்னு தெரியணும். இது வந்து விற்ற விலை தான். ஸோ விற்ற விலையிலேருந்து அடக்க விலை கண்டுபிடிக்க போகிறோம். அடக்க விலை தெரிஞ்சால் அதுக்கப்புறம் லாபம் சேர்த்து எப்படி விற்கிறதுன்னு ஃபார்முலா படி நான் போகிறேன். விற்ற விலை 4275, நட்டம் 5%, அடக்க விலை தெரியாது. ஸோ விற்ற விலை இந்த இடத்துல இருக்குது. அப்போனா அடக்க விலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலா தான் போகணும். ஸோ விற்ற விலை ஈக்குவல் இந்த நட்டம் இருக்கா, ஸோ இந்த நட்டம் ஃபார்முலா தான் போகணும். அப்படி போடும்போது எல்லாத்தையும் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா 95, இந்த 100 இங்கிட்டு வகுக்கிறது இங்கிட்டு போனால் பெருக்கும், இந்த 95 இங்கிட்டு பெருக்கிறது இங்கிட்டு போனால் வகுக்கும். அப்படின்னா சால்வ் பண்ணிங்கன்னா 4500ன்னு வந்துடும். இது அடக்க விலை. ஸோ அதுக்கப்புறம் 5% லாபத்தில் வைக்கணும். ஸோ அந்த லாப ஃபார்முலா போடணும். லாப ஃபார்முலா போடும்போது லாப பர்சன்டேஜ் 5%. ஸோ 5 படம் 105/100 × 4500, 2 கேன்சல் ஆயிரும். 105 × 45 4225. ஸோ அவர் வந்து 5% லாபத்துக்கு இதுதான் விற்றுருப்பார். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி நான் அந்த 5% தொகை என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதை இதோட கூட்டிட்டா, அந்த அடக்க விலையோட கூட்டிட்டோன்னா அது மொத்தமாக கிடச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு செய்யணும் தேவையில்லை. அதுக்காக தான் சொன்னால் ஆப்ஷனை பார்த்து கண்டுபிடிக்கிறது. ஆப்ஷனில் வந்து 4500ன்னு எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. இது வந்து அடக்க விலை. நமக்கு 5% லாபத்தில் விற்று தான் கேட்குறான். ஸோ அதான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 4500ல் வந்து 5% எவ்வளோன்னு பார்க்குறீங்க, 225. ஸோ 225 = 4225. 5% கழிச்சா இது வருது. இதான் அவர் வந்து விற்றது. ஸோ அப்போனா நமக்கு லாபம் தான் வேணும். அப்போ அந்த 225 கூட்டினா 4725ன்னு வரும். ஸோ இதான் ஆன்சரு. ஸோ அதுதான் நான் இதை டிக் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஷார்ட்கட்டு, 95%, 5% குறைஞ்சிருக்கா நட்டம். இப்போ இந்த 95% தொகை தான் இது. 5% கூட்டி தான் வைக்கணும். ஸோ 105% வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க இந்த மதிப்பு கொடுத்துருக்க இந்த இதை கீழே, மதிப்பு இல்லாத மேலே இதை எழுதிட்டு இன்ட்டு 4275ன்னு பெருக்கி சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே 4725ன்னு வந்துடும். இப்படியே வந்துடும். ஸோ 4 இது சொல்லி கொடுத்துட்டேன் ஒரு கணக்குக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு ஒலிபெருக்கியை ரூபாய் 768க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நட்டம் ஏற்படுது. அப்போனா அந்த மைனஸ் ஃபார்முலா ஸோ ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க ஒலிபெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும்? முதல் கணக்கு மாதிரியே தான். இதுக்கும் நான் 4 மெத்தட் சொல்லி கொடுத்துறேன். அதாவது 768க்கு விற்றுருக்காரு, 20% குறைச்சி விற்றுருக்காரு. ஸோ அப்போனா நம்ம அடக்க விலையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் ப்ரைஸ் அதை கண்டுபிடிச்சோன்னா அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அந்த 20% அமௌண்ட்டை அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் இருக்குல்ல, அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம்ல, சிபி, அதோட கூட்டிட்டோன்னா அந்த விற்ற விலை தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இது. 20% லாபத்துக்கு விற்றாருனா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இது. கணக்கு பார்த்துடலாம். Selling a speaker at ₹768 makes a loss of 20%. What price should sell the speaker to make a profit of 20%? 20% நட்டத்துக்கு விற்றனால 268க்கு விற்றுருக்காங்க. 20% லாபம் வேணால் என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. விற்ற விலை வந்து 268. விற்ற விலை கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அடக்க விலை கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த லாபம் இது கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா படி போனால் லாஸ் வந்து 20%, அடக்க விலை வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ விற்ற விலை அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தில்ல, அடக்க விலை விற்ற விலை கண்டுபிடிக்கிறது நட்டம் நமக்கு. இப்போ ஸோ நட்ட ஃபார்முலானா மைனஸில் போடணும். நட்டம் 20%. ஸோ 100 - 20 80%. இது ஃபார்முலா படி போட்டிங்கன்னா தெரியும். விற்ற விலை நமக்கு வந்து 768ன்னு இருக்குது. அடக்க விலை தான் தெரியாது. அதனால் அடக்க விலைன்னு அப்படி எழுதுகிறோம். எழுதிட்டு இந்த 100 வந்து இங்கிட்டு மூவ் பண்ணுறோம். வகுக்கிறது இங்கிட்டு போனால் பெருக்கும். இந்த 80 வந்து இங்கே அப்படியே இருக்கும். 80 × அடக்க விலைன்னு இருக்கும். இங்கிட்டு பெருக்கிட்டு இருக்கும். இங்கிட்டு போனால் வகுக்கும். 9 ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 8 ஒரு 8 8 46 நம்ம 7 8 56 8 9 63 18 9 73 9 மீதி 3 32 8 40. ஸோ இதை சால்வ் பண்ணால் 960ன்னு வருது. இல்லாட்டி 4 அடிங்க. 4 2 8 3. ஸோ சால்வ் பண்ணால் 960ன்னு வருது. நான் சால்வ் பண்ணி பார்த்துருக்கேன் சைடில். 960ன்னு வரும். ஸோ நமக்கு அடக்க விலை தெரிஞ்சு போச்சு. இப்போ விற்ற விலை கண்டுபிடிக்கணும். ஸோ 20% லாபத்துக்கு சேர்த்து வைக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது லாப ஃபார்முலா 100 + லாப பர்சன்டேஜ் பை 100 × அடக்க விலைன்னு இருக்கும். ஸோ விற்ற விலை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அடக்க விலை வந்து 960 தெரியுது. அதை போடுறோம். இந்த 100 + 20 120. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0, 12 96 1152. ஸோ 20% லாபத்து வருமாறு விற்றால் ரூபாய் 1152க்கு விற்கலாம்னு வருது. இதான் ஆன்சர். கரெக்டான ஆன்சர் தான். ஸோ நம்ம ஆப்ஷனை பார்த்து கண்டுபிடிக்கிற முறை போவோம்.
சப்போஸ் வந்து 100% வந்து 96னா அதில் 20% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 20% பார்க்கும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஜீரோ, 296 192. ஸோ 960லேருந்து 192 கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 768 வருது. 960ஓட 192 கூட்டணும்னா 1152 வருது. இது வந்து செக் பண்ணிக்கிறதுக்கான முறை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு மெத்தட் பார்த்தோம்ல, இதில் வந்து 20% கம்மியாக 768க்கு விற்றுருக்காங்க. அப்போனா விற்றது 80% ரேட்டுக்கு தான் விற்றுருக்காங்க. 768க்கு விற்றுருக்காங்க. நமக்கு 20% லாபம் வேணும். அப்போனா 120% என்னென்னு பார்க்கணும். கம்மியாக மதிப்பு கொடுத்ததை வந்து கீழே எழுதணும், மதிப்பு இல்லாத மேலே எழுதணும். இன்ட்டு 768 இதை சால்வ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 4 2 8, 6 2 12, ஒரு நாங்க மீதி 3, 9 36, 2 8, 6 × 192, 1152. ஸோ இப்படி தான் வரும். ஸோ மொதல் கணக்கு 2வது கணக்கு இப்படி தான். இதுக்கான எல்லா மெத்தடும் சொல்லி கொடுத்துட்டேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான இதுதான். ஃபார்முலா அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீங்கள் டக்கு டக்குன்னு செஞ்சு பார்த்துட்டே இருப்பீங்க. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு தெளிவாக எழுதி கொடுத்து செஞ்சிட்ருக்கேன். இல்லாட்டி ஷார்ட்கட்டாக இப்படியே பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்தாலும் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக, ஏன்னா நம்ம கணக்கு செஞ்சோம் தெரியுமா, செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக. ஸோ இந்த மெத்தடும் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இதுதான் கணக்கு. அதாவது ஒரு பூத்தொட்டியை 20% லாபத்துக்கு விற்றுருக்காங்க. அந்த அப்போனா 120%, அந்த இதுதான் வந்து 528 ரூபா. அப்போனா ஃபஸ்ட்டு அந்த நம்ம பூத்தொட்டியோட உண்மையான ரேட் கண்டுபிடிச்சிட்டு அதில் 20% எவ்வளோன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்போனா 25% நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோன்னா அந்த ரேட் என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இது. ஸோ கணக்கு பார்த்துடலாம். A woman make profit of 20% by selling a pot for rupees 528. And what price should she sell it to make 25% profit கேட்குறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு அக்கா வந்து ஒரு பூந்தொட்டி இருக்குது, அதை வந்து 528 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க 20% லாபத்தில். ஸோ அப்போனா அதோட அடக்க விலையிலேருந்து 20% கூடி தான் வந்திருக்கு. 20% லாபங்கும்போது அது கூடி தான் வந்திருக்கு. ஸோ அப்போ 120% தான் 528. அப்போனா அந்த 20% லாபத்துக்கு விற்றாங்களா, அதை வந்து 25% லாபமாக மாற்றணும். அப்படி மாற்றும்போது அந்த பூந்தொட்டியோட ரேட் கேட்குறாங்க. ஸோ அந்த 100 + 20% 128% தான் 528. ஸோ 120% தான் 528 இன்ட்டு அப்போனா 100%, அதோட அடக்க விலை என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 6 2 12, 5 2 20, 1 6 6, 5 6 30, 6 36, 7 48, 48 மீதி 4, 8 48, 88 × 5 440. ஸோ இதான் ஆன்சர். ஸோ அடக்க விலைங்கிறது அந்த பானையோட பூந்தொட்டியோட உண்மையான அடக்க விலை வந்து 440. ஸோ ஓகேவா, இது கண்டுபிடிச்சிடும். இது கண்டுபிடிச்சதும் அந்த 20% செக் பண்ணிடுவோமா. ஸோ மொத்தம் 100%ங்கிறது 440, அதில் 20% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. ஸோ 44 × 2 88. ஸோ அந்த 440ல் 20%ங்கிறது 88 ரூபா. ஸோ அந்த 88 440ஓட கூட்டணும்னா 528 வருது. ஸோ அந்த அக்கா விற்ற 120% வந்து 528 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓகேவா, சிம்பிள், நம்ம செக்கும் பண்ணிட்டோம். ஸோ அதோட அடக்க விலை கண்டுபிடிச்சது ரைட்டு தான், நம்ம செக் பண்ணது ரைட்டு தான். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக 25% என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொத்தம் 100% தான் 440. அப்போனா அதில் 25% என்னென்னு பார்க்க போகிறோம். 440ங்கிறது 100%னா அப்போ அதில் 25% 110 தான் இருக்கும். ஸோ அது மனசுலேயே போட்டுலாம். பட் இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன். 4 × 25 100, ஒரு 25 25, ஒரு நாங்க 11 நாங்க 44, 110 440. ஸோ 110. ஸோ 440ல் 25%ங்கிறது 110. ஸோ 440 + 110 = 550. ஸோ இதுதான் இது. அதாவது 20% லாபத்தில் விற்கும்போது 528, 25% லாபத்துக்கு விற்கும்போது 550க்கு விற்பாங்க. ஸோ இதுதான் இது. நான் சைடில் செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ 25% லாபத்தில் விற்றா ரூபாய் 550க்கு விற்கலாம். இதான் கணக்கு. அதாவது ஒரு பூந்தொட்டி 20% லாபத்தில் விற்கிறாங்க. அப்போனா 120% மதிப்பு தான் 528. இதே அந்த 20% விற்றாங்களா, அது 25% லாபத்துக்கு விற்கணும்னு பார்க்கும்போது தான் எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அடக்க விலை கண்டுபிடிக்கணும். அடக்க விலை கண்டுபிடிச்சது ரைட்டான ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறதுக்காக நான் இது செஞ்சுருக்கேன். இல்லாட்டி இது தேவையே இல்லை. ஸோ அது டேரெக்டாக இந்த ஸ்டெப்பு வந்துடலாம். இந்த ஸ்டெப் வந்து 25% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பை விட இது கூட தான் இருக்கும். ஸோ இதை விட இது கூட தான் இருக்கும், கரெக்டாக கூட தான் இருக்குது. ஸோ நம்ம செஞ்சது ரைட்டு. ஸோ 3வது கணக்கு ரைட்டு. அதுக்கடுத்து 4வது கணக்கு பார்க்கலாம்.
ஒரு நபர் ஒரு பொருளை ரூபாய் 150க்கு வாங்கி அதன் அடக்க விலையின் 15% இதர செலவுகளுக்காக செலவிடுகிறார். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாரு. அந்த 150 ரூபாயில் 12% இருக்குது தெரியுமா? அந்த 12% ரேட் எவ்வளவோ அதை வந்து அந்த அந்த பொருள் வாங்கினார்ல அதுக்கு வந்து ரிப்பேர் பார்க்குறதுக்காக இல்லாட்டி அந்த பொருளை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கோ டிசைன் பண்ணுறதுக்கோ செலவு பண்ணுறாரு. இப்போ செலவு பண்ணிவிட்டு 5% லாபத்தில் அந்த பொருளை விற்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போனா இதில் அடக்க விலைங்கிறது அந்த 150 ப்ளஸ் அந்த ஒரு 12% செலவு பண்ணியிருக்காரு தெரியுமா? அந்த இதுவும் சேர்த்தா தான் அடக்க விலை. மொத்தத்துக்கு அது சேர்த்து தான் அடக்க விலையாக வரும். ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த மொத்த ரேட்டு ஒரு அடக்க விலைன்னு வந்திருக்கு தெரியுமா? அந்த இது தான் அந்த இதிலேருந்து 5% லாபத்துக்கு விற்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ அந்த பொருளோட எவ்வளோக்கு விற்பார்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியானது தான், கண்டுபிடிச்சிடலாம். அடக்க விலைங்கிறது இந்த இதர செலவுகள் இருந்தால் அந்த இதர செலவுகளையும் சேர்த்துக்கணும். அந்த ரிப்பேர் பண்ணது, டிசைன் பண்ணது, அந்த மாதிரி இதெல்லாம் செலவு இருந்தால் அதையும் நம்ம சேர்த்துக்கணும். அதான் அடக்க விலை. ஓகே, சம் பார்த்துடலாம். A person buy an item for rupees 150 and spend 12% of its cost and as repair expenses. At what price should he sell it to earn 5% of profit அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 150 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காரு. அந்த 150 ரூபாயில் 12% மதிப்பு வந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காரு. செலவு பண்ணிவிட்டு அந்த வந்த மொத்த அடக்க விலை இருக்குல்ல அதுலேருந்து 5% லாபத்துக்கு விற்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த விற்கிற ரேட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 100% தான் இங்கே 150. ஏன்னா 150 தான் மொத்த அமௌண்ட். அதில் 12% எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ 12% பார்க்கும்போது ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 2 10, 3 15, 1 2 6 12. ஸோ 6 3 18. ஸோ 18 ரூபா. 150ல் 12%ங்கிறது 18 ரூபா. ஸோ அந்த 18 ரூபா வந்து ரிப்பேருக்கான செலவு. ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம அடக்க விலை பார்க்குறோம். அடக்க விலைனா இந்த இதர செலவுகள், இந்த எக்ஸ்ட்ரா நம்ம பண்ண செலவு தெரியுமா, அந்த செலவும் ப்ளஸ் அந்த மொத்த ரேட்டு வாங்கின ரேட்டும் சேர்த்து தான் வரும். ஸோ இந்த இடத்துல அடக்க விலைங்கிறது 168. நான் உங்களுக்கு அடி கொடுத்தது சைடில் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, பிடிஎஃப்பில் கொடுக்கும்போது பார்த்துக்கோங்க, இல்லை நீங்களும் இதிலே பார்த்துக்கோங்க. ஸோ அதான் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 2 10, 3 15, 1 2 6 12, 6 3 18. ஸோ சைடில் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ ரிப்பேர் பண்ண செலவு 18 ரூபா. 150ல் 12%ங்கிறது 18 ரூபா தான் ரிப்பேர் பண்ணது. அதை இந்த 150ஓட கூட்டினா 168 வருது. இப்போ இந்த 168லேருந்து 5% கண்டுபிடிச்சி அதை வந்து மொத்தமாக கூட்டிக்கணும், 168 கூட்டிக்கணும். ஸோ 100%ங்கிறது இங்கே 168 ரூபா. அதில் 5% எவ்வளோன்னு பார்க்குறோம். அப்படி அடி கொடுக்கும்போது சால்வ் பண்ணால் 8.4ன்னு வரும். நான் சைடில் அடி கொடுத்துருக்கேன். ஸோ 8.4ன்னு வருது. ஸோ இதை வந்து விற்கிற விலை மொத்தம் அடக்க விலை 168. அதோட இந்த 5% லாபம் வந்து 8.4 பைசா, 8 ரூபா 4 பைசா. அப்போனா இதை கூட்டினா 176 ரூபா 40 பைசான்னு வரும். 4 இங்கே ஜீரோ இருக்குது. ஸோ 176.4ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ சிம்பிள் தான். ஒரு பொருள் வாங்கியிருக்காரு, அதுக்கு செலவு பண்ண காசையும் சேர்த்தா தான் அடக்க விலை ஆகும். ஸோ அந்த செலவு பண்ண காசு எவ்வளோன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு அதோட கூட்டி அடக்க விலையை கண்டுபிடிச்சிக்கிறோம். அடக்க விலையிலேருந்து 5% நம்ம எவ்வளோன்னு பார்க்கும்போது ஒரு அமௌண்ட் வருது. அதை வந்து அந்த அடக்க விலையோட கூட்டினா விற்ற விலை தெரிஞ்சிடும். ஸோ இதான் மெத்தடு. இது ரொம்ப ஈஸியான கணக்கு. ஸோ 5% லாபத்தில் விற்றாருன்னா 176.4க்கு விற்பார் அப்படின்னு இதுதான் கணக்கு. அதுக்கடுத்து 5வது கணக்கு பார்த்துடலாம். ஒருவர் ஒரு மிதிவண்டியை ரூபாய் 1400க்கு வாங்கி அதை 15% நட்டத்திற்கு விற்றார் எனில் அந்த மிதிவண்டியின் விற்ற விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் சிம்பிள், பெருசாலாம் ஒன்று கேட்கல. ஒரு சைக்கிள் 1400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அந்த 1400 ரூபாயிலேருந்து 15% நட்டம். ஸோ அந்த 1400 ரூபாயில் 15%ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா ஒரு அமௌண்ட் வரும். அதை இந்த 1400லேருந்து கழிச்சிட்டோன்னா அவ்வளோதான். ஸோ இதுதான் இது விற்ற விலை தான் கேட்குறாங்க. சிம்பிள். பாட் ஏ பைசைக்கிள் ஃபார் ₹1400 and sold it at a loss of 50%. then what percent is the selling price அப்படின்னு கேட்குறோம். ஸோ 15% நட்டத்துக்கு விற்றுருக்காரு. ஸோ அந்த விற்ற விலை என்னென்னு கேட்குறாங்க. ஸோ வாங்கின ரேட்டு வந்து 1400 ரூபா பாட்டு, நட்டம் வந்து 15%. ஸோ இந்த 1400ல் 15% என்னென்னு பார்க்குறோம். ஸோ மொத்தம் 100% தான் 1400. அதில் 15% எவ்வளோன்னு பார்க்கும்போது 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். 14 × 15 210. ஸோ நட்டமான தொகை வந்து லாஸ் ஆஃப் அமௌண்ட் 210 ரூபா. இதான் நட்டம் நமக்கு. 1400லேருந்து 210 கழிச்சோன்னா எவ்வளோக்கு விற்றுப்பார் தெரிஞ்சிடும். தர்ஃபோர் விற்ற விலை = செல்லிங் ப்ரைஸ் = 1400 - 210 = 1190. ஸோ அவர் அந்த சைக்கிளை வந்து 210 ரூபா குறைச்சி, அதாவது 15% நட்டம் அது குறைச்சி 1190க்கு விற்றுருக்காரு. ஸோ ஆன்சர் வந்து 15% நட்டத்தில் ரூபாய் 1190க்கு விற்பார். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து 6வது கணக்கு பார்க்கலாம். ராமன் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை
13,500க்கு வாங்கி அதை 12% நட்டத்திற்கு விற்றார் எனில் அதன் விற்ற விலை என்ன? போன கணக்கு மாதிரியே தான், 5வது கணக்கு மாதிரியே தான். ஒரு வாஷிங் மிஷினை 13,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 12% நட்டத்துக்கு விற்றுருக்காரு. இதை கூட நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாம், பட் இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். Bought a washing machine for rupees 13,500 and sold it at 12% of loss. 13,500 வாங்கி 12% நட்டத்தில் விற்றுருக்காங்க. ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ்னு கேட்குறாங்க. ஸோ 100%ங்கிறது 13,500. அப்போ அதில் 12% எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ இன்ட்டு 12 போடுறோம். 2 0க்கு 2 0, 135 இன்ட்டு 12 1620. ஸோ நமக்கு நட்டமான தொகை வந்து 12%. அந்த 12% தொகை தான் 1620. ஸோ அப்போ 13,500லேருந்து 1620 கழிச்சா நமக்கு விற்ற விலை தெரிஞ்சிடும். ஸோ தர்ஃபோர் விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 13,500 மைனஸ் 1620 ஈக்குவல் டு 11,880. ஸோ அவர் வந்து 12% நட்ட தொகை 1620 கழித்து மொத்தம் 11,880க்கு விற்றுருக்காரு. ஸோ அவருக்கு நட்டம். ஸோ இதான் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 12% 1620னா அதை 100% 12% அமௌண்ட் வந்து 1620. அப்போ மொத்த ரேட் எவ்வளோன்னு பார்க்கணும். இன்ட்டு 100ன்னு போட்டால் அடி கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன். 6 2 12, 50 2 100, 1 6 6, 2 6 12, மீதி 4, 7 4 7 6 42, 0 270 இன்ட்டு 50 13,500. ஸோ இப்படியும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இது வந்து 5வது கணக்கு மாதிரியே தான் இதுவும். ஸோ ரொம்ப ஈஸியான கணக்கு தான், ஈஸியாகவே புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இன்னும் 2 கணக்கு இருக்குது, அதை பார்த்துடலாம். ஒருவர் ஒரு இருசக்கர வாகனத்தை ரூபாய் 36,000க்கு வாங்கி அதன் தோற்றப்பொழிவினை மாற்ற ரூபாய் 4,000 செலவு செய்கிறார். பின்பு அதை 10% லாபத்தில் விற்றார் எனில் அதன் விற்ற விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளான கணக்கு, ரொம்ப நீங்கள் கணக்கு படிக்கும்போது புரியும். ஒருத்தர் ஒரு 2 வீலரை வந்து 36,000க்கு வாங்குறாரு. வாங்கிட்டு அதை வந்து டிசைன் பண்ண 4,000 செலவு பண்ணுறாரு. ஸோ அப்போ அடக்க விலை, அதாவது காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னென்னா, இல்லாட்டி காஸ்ட் ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ், அடக்க விலை எல்லாமே ஒன்று தான். அப்படின்னா என்னென்னா, நம்ம இடையில பண்ண இந்த இதர செலவுகள் இருக்குது தெரியுமா, டிசைனு, ரிப்பேர், இதுக்கெல்லாம் பண்ண செலவையும் சேர்க்க தான் செய்யணும். ஸோ அப்போ அந்த வாங்கின ரேட் கூட இந்த 4,000த்தையும் சேர்த்தா 40,000. ஸோ 40,000த்தில் 10% எவ்வளவு? 4,000 தான். இதுதான் ஆன்சரு. ஸோ 4,000. ஸோ அந்த 4,000த்தை சேர்த்து இது பண்ணணும். 40,000 4,000 சேர்த்து விற்றோன்னா 44,000. இதுதான் ஆன்சர். ஸோ இப்போலாம் மனசுலேயே போட்டுடலாம். ஸோ இருந்தாலும் நான் கணக்கு காட்டுறேன் உங்களுக்கு செஞ்சு. பை எ பைக் rupees 36,000 அண்ட் டூயிங் ரிப்பேர் rupees 4,000. செல் 10% ப்ராஃபிட், ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ்னு கேட்குறாங்க. அதாவது 36,000க்கு பைக்கை வாங்கி 4,000 அதுக்கு ரிப்பேர் செலவு யூஸ் பண்ணிவிட்டு அதை 10% லாபத்தில் விற்கிறாங்க. அப்போனா அந்த செல்லிங் ப்ரைஸ் விற்ற விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அடக்க விலைனா இந்த 36,000 ப்ளஸ் இந்த 4,000 40,000. ஏன்னா வாங்கின ரேட்டையும் சேர்க்கணும், அந்த ரிப்பேருக்கு இதர செலவுகள்லாம் சேர்க்கணும். சேர்த்தா 40,000 வருது. ஸோ 100% தான் 40,000. அப்போனா அதில் 10% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 400 இன்ட்டு 10 4,000. ஸோ 10% லாபமான அமௌண்ட் வந்து 4,000. ஓகேயா? ஸோ இந்த 10% லாபம் வர அமௌண்ட் வந்து 4,000. ஸோ இந்த 4,000த்தை நம்ம இதோட கூட்டிடணும். ஸோ விற்ற விலை சீக்வல்டு இதை சேர்த்து தானே விற்கிறாரு. ஸோ 40,000 + 4,000 சீக்வல்டு 44,000. ஸோ இதுக்கான இதான் ஆன்சர். ஸோ இந்த ரிப்பேரான செலவு இதையும் கூட்டினா அதான் அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸு. ஸோ அதோட 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அந்த 10% வந்து மொத்த அமௌண்ட்டோட கூட்டினா ஆன்சர் வந்துடும். இதுதான் இது. அதுக்கடுத்து லாஸ்ட் கணக்கு. ஒருவர் ஒரு வீட்டினை 27,75,000க்கு வாங்கி பின்பு அதை உட்புறத்தை அழகுபடுத்த 2,25,000 செலவு செய்து அந்த வீட்டை 40% லாபத்தில் விற்றார் எனில் அதன் விற்ற விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் ஒரு வீட்டை 27,75,000க்கு வாங்குறாரு. வாங்கிட்டு அதை உள்ளக்க இன்டீரியர் ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா, அதுக்கு 2,20,000 செலவு பண்ணுறாரு. செலவு பண்ணிவிட்டு அந்த வீட்டை 40% லாபத்தில் வைக்கிறாரு. ஸோ அப்போனா இங்கே வாங்கின ரேட்டையும் அந்த உள்ளக்க செலவு பண்ண ரேட்டையும் கூட்டணும். கூட்டி ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டில் 40% எவ்வளோன்னு பார்த்து அதை அந்த மொத்த இதிலேருந்து கூட்டிட்டோன்னா அந்த ரிசல்ட் கிடச்சிரும். இதுதான் இது, போன கணக்கு மாதிரியே தான். Buy a house rupees 27,75,000 and spends rupees 2,25,000 for interior work, then sells the house at profit of 40% லாபத்தில் விற்கிறாங்க. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் அவங்க பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்ப்போமா.
27,75,000 வாங்கியிருக்காங்க. உள்ளக்க இன்டீரியர் ஒர்க்குக்கு 2,25,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டணும்னா 30 லட்சம் வருது. 30 லட்சமா 40% லாபத்தில் விற்க பார்க்குறாங்க. ஸோ அப்போ இந்த 30 லட்சத்தில் 40% லாபம் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ மொத்தம் 100% தான் 30 லட்சம். அதில் 40% எவ்வளோன்னு பார்க்குறோம். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். மீதி 4 ஜீரோ இருக்கும். 4 ஜீரோனா 3000 × 40 12 லட்சம் வருது. ஸோ இந்த 12 லட்சம் அமௌண்ட் தான் நமக்கு வந்து 40% லாபம். ஸோ 40% லாபம் என்னென்னு கேட்டால் 12 லட்சம்னு போடணும். ஸோ நமக்கு விற்ற விலை தான் கேட்குறாங்க. ஸோ இந்த லாபத்தை மொத்த அடக்க விலையோட கூட்டிடணும். ஸோ விற்ற விலை = அடக்க விலை ப்ளஸ் லாபம். ஸோ 30 லட்சங்கிறது இதோட அடக்க விலை மொத்தம் அந்த செலவு பண்ணது வாங்கினது எல்லாம் சேர்த்து 30 லட்சம். நமக்கு இந்த 30 லட்சத்தில் 40% லாபங்கிறது வந்து 40% அமௌண்ட்டுங்கிறது வந்து 12 லட்ச ரூபா. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா 42 லட்ச ரூபா. தர்ஃபோர் அவர் வந்து விற்றது வந்து 40% லாபத்தில் விற்றாருன்னா 42 லட்சத்துக்கு விற்றுருப்பார். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ 8வது கணக்கு 7வது கணக்குலாம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஸோ இதில் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு கனெக்டாக தான் இருக்கும். 7வது கணக்கு இந்த மாடல் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 6வது கணக்கு 6, 5 ஒரே மாதிரி தான். அதுக்கடுத்து 3, 4 பார்ப்போம். 3, 4 அப்படி தான். ஸோ எல்லாமே ஒவ்வொரு கணக்கும் சேமாக தான் இருக்கும், ரிலேட்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து 2 கணக்கு ஃபார்முலா அப்படி நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். இந்த 80%, 120%, 95%, 105% அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஆப்ஷனில் இருந்து போட சொல்லிக் கொடுத்துருப்பேன். செல்லிங் செக் பண்ணிக்க சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ 2 ஃபார்முலா தான். லாபம்னா ப்ளஸ்ஸு, நட்டனா மைனஸு. இதுதான் இது. விற்ற விலைனா மேலே வரும், அடக்க விலைனா கீழே வரும். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இதிலேருந்து அடக்க விலை கண்டுபிடிச்சிட்டு அதை அங்கிட்ட தூக்கி போட்டு மாற்றி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் இது டைப் 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டைப் 2 முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் நிறையா சேனல் ரெஃபர் பண்ணி நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், நிறையா பார்த்த மேக்ஸ்லாம். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனா எனக்கு நல்லா புரிஞ்சால் தான் நான் உங்களுக்கு ஒரு இதை டீச் பண்ணவே முடியும். ஸோ அந்தளவுக்கு நான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் டவுட் கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். ஸோ அதனால தான் நான் நல்லா பார்த்து தெரிஞ்சு நல்லா ஒரு இதாகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆல்ரெடி எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு திரும்ப இது பண்ணும்போது தப்பு இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கொடுத்தா குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்றாப்புல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் சொல்லுங்கள், உங்கள் இன்ஸ்டிடியூட்டில் படித்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலோ எங்கே இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி போயிட்டுருக்கு மேக்ஸுக்கு, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். டைப் வந்து இவ்வளோ டைப் இருக்கே ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. எல்லாமே சிம்பிள். மேட்ரு இவ்வளோ தான், கணக்கு இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் கேட்பான். அதான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இடையில ஒரு சில சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸ் எப்படி மாற்றுறதுக்காக தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.